வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை மின்னல் செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம். பிரேசிலின் G20 மாநாடு நடைபெறும் வளாகத்திற்கு சென்ற பிரதமர் மோடியை அந்நாட்டு அதிபர் லூலா டா சில்வா வரவேற்றார். வெளிநாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி நைஜீரியாவை தொடர்ந்து பிரேசில் சென்றடைந்தார். பிரேசில் தலைநகரான ரியோ டி ஜெனீரோவில் G20 மாநாடு நடைபெறுகின்றது. இதில் பங்கேற்பதற்காக உலக தலைவர்கள் பலரும் அங்கு வருகை தந்துள்ளனர். மகாராஷ்டிரா சட்டமன்றம் ஜார்க்கண்ட் தேர்தல் பிரச்சாரங்கள் இன்று மாலையுடன் நிறைவடைந்தன. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் நாளை மறுநாள் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் 4140 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். இதேபோல் 38 தொகுதிகளுக்கு ஜார்க்கண்டில் இரண்டாம் கட்டமாக தேர்தல் நடைபெறுகின்றது. பிரச்சாரத்தின் இறுதி நாளான இன்று வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் 5 இடங்களில் பேரணி நடத்தி வாக்கு சேகரித்தார். இத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறுகின்றது. 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நடப்பாண்டுக்கான குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. அப்போது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான அறிக்கை தாக்கலாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை காங்கிரஸ் அரசு முந்தைய காலங்களில் நடத்தாதது தவறு என கருதுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறுவதாக குறிப்பிட்டார். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக எந்த யோசனையும் பாஜகவிடம் இல்லை என குற்றம் சாட்டிய அவர் ஜார்க்கண்டில் காங்கிரஸ் அரசு அமைந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயம் நடத்தப்படும் என்று உறுதியளித்தார். மகாராஷ்டிரா மக்களை காட்டிலும் அதானியின் விருப்பத்திற்கு பிரதமர் மோடி முக்கியத்துவம் கொடுப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மும்பை உள்ள தாராவியை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்துவதற்கான டெண்டர் அதானிக்கு வழங்கப்பட்டது குறித்து ராகுல் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றார். இந்நிலையில் மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மோடி அதானி ஒன்றாக இருக்கும் போஸ்டரை சுட்டிக்காட்டி பேசினார். மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டி கிருஷ்ணகுமாரை நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சித்தார்த் மிருதுல் நவம்பர் 21ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணகுமாரை நியமிக்க உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரைத்துள்ளது. அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாகவும் டி கிருஷ்ணகுமார் பதவி வகித்து வந்தார். இவரது பணியிட மாற்றம் மூலம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 9ஆக உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவியேற்றுக் கொண்டார். கடந்த 14ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுராக் குமார திசாநாயக்காவின் கட்சி வெற்றி பெற்றது. இதையடுத்து புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு விழா அதிபர் செயலகத்தில் திசாநாயக்கா முன்னிலையில் நடைபெற்றது. விழாவின் புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவியேற்றார். இதனைத் தொடர்ந்து புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 50% உயர்த்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மத்திய நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனகாரியா தலைமையிலான குழுவினரோடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய முதலமைச்சர் தற்போதைய வரி பகிர்வு முறை தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தண்டிப்பது போல உள்ளதாக குற்றம் சாட்டினார். போதிய அளவு மத்திய அரசு நிதி ஒதுக்காததால் தமிழ்நாட்டின் நிதிநிலை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவித்தார். தமிழக மக்களுக்காக உழைத்த கலைஞரின் பெயரை அரசு திட்டங்களுக்கு சூட்டுவதில் என்ன தவறு உள்ளது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் வரிப்பணத்தில் கலைஞர் பெயர் சூட்டப்படுவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் உதயநிதி அதற்கு பதிலடி கொடுத்துள்ளார்.
அதிமுக ஆட்சியில் அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட், அம்மா உப்பு என்றெல்லாம் அரசு திட்டங்களுக்கு பெயர்களை சூட்டியது யார் என தனது எக்ஸ் பக்கத்தில் உதயநிதி சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் குறித்து வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறி தெரியும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நாவடக்கம் தேவை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். மக்கள் நலத்திட்டங்களை யார் அதிகமாக செயல்படுத்தியது என விவாதிக்க தயாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ள அவர், இடம், நாள், நேரத்தை துணை முதலமைச்சர் உதயநிதியே தீர்மானிக்கட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பயத்தில் ஏதேதோ உளறிக் கொண்டிருப்பதாகவும் சரமாரியாக விமர்சனம் செய்துள்ளார். அதிமுகவுடன் கூட்டணி என்ற செய்தி அடிப்படை ஆதாரமற்ற முற்றிலும் தவறான செய்தி என தமிழக வெற்றிக் கழகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மக்களை குழப்பும் நோக்கில் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை செய்திகளாக வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் தாவேகா கேட்டுக் கொண்டுள்ளது. தாவேகாவுடன் கூட்டணி தொடர்பாக அதிமுக எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டணி குறித்து வருவது தவறான செய்தி என்றும், விஜய் கட்சியோடு கூட்டணி என அதிமுக எப்போது அறிவித்தது என்றும் கேள்வி எழுப்பினார். திமுகவும் பாஜகவும் கள்ள உறவில் அல்ல, நல்ல உறவில் நேரடியான கூட்டணியிலேயே உள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவினர் வீடுகளில் எந்த ரெய்டும் நடைபெறாததற்கு இதுவே காரணம் என கூறினார். மேலும் திராவிடம் என்பது தமிழர்களின் அடையாளங்களை மறக்கடிக்க உருவாக்கப்பட்ட ஒன்று என கூறிய அவர், 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்றும் தெரிவித்தார். நடிகை கஸ்தூரி மன்னிப்பு கேட்ட பின்பும் அவரை தீவிரவாதி போல காவல்துறையினர் நடத்துவது சரியானது அல்ல என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சாடியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நடிகை கஸ்தூரி விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு பாராபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், திருமாவளவனின் கோரிக்கையை ஏற்று அரியலூரில் சிப்காட் அமைக்கப்பட்டதாக கூறும் முதலமைச்சர் அவரது மதுவிலக்கு கோரிக்கையை நிறைவேற்றாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். குத்தகை காலம் முடிந்துவிட்டால் மதுபான கடையை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் குத்தகை காலம் முடிந்தும் காலி செய்யாமல் இயங்கும் கடைகள் குறித்த அறிக்கையோடு ஆஜராகும்படி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கு ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது டாஸ்மாக் நிர்வாகம் சொந்த வருமானத்தை மட்டுமே பார்ப்பதாக நீதிமன்றம் குற்றம் சாட்டியது. பட்டாக்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ள தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தை நரிக்குறவ சமூக மக்கள் முற்றுகையிட்டனர். சோழவரம் வட்டத்திற்குட்பட்ட ஒரக்காடு பகுதியில் 9 நரிக்குறவ குடும்பங்களுக்கு 1971ஆம் ஆண்டு கருணாநிதியின் ஆட்சியின் போது 45 ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டது. அப்போது நிலத்தை பத்திரப்படுத்துவதாக கூறி ஆசிரியர் ஒருவர் அபகரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனை கண்டித்து குழந்தைகளோடு ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நரிக்குறவர் இன மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவேற்காட்டில் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டியதால் வீடு பறிபோய் விடுமோ என்ற அச்சத்தில் கார்பெண்டர் ஒருவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவேற்காடு அடுத்த கோலடி பகுதியில் ஏரியை ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டியதாக கூறி வீட்டின் முன்பாக அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டினர். இதனால் மன உளைச்சலுக்கான சங்கர் என்பவர் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகின்றது. இவருக்கு திருமணமாகி 2 மகன்கள், 1 மகள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
மார்டின் லாட்டரி நிறுவனம் தொடர்புடைய 22 இடங்களில் இருந்து 12.4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட விதிகளின் கீழ் மார்டினுக்கு தொடர்புடைய தமிழ்நாடு, பஞ்சாப், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகம், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையின் போது ஆவணங்கள், டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் 12.4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 6.42 கோடி நிலை வைப்பு தொகையும் முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. மதுரை அருகே ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி 12வது நாளான இன்று பழங்குடியின மாணவர்கள் கண்களை கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே உள்ள சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காட்டு நாய்கள் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அம்மக்களுக்கு பழங்குடியின ஜாதி சான்றிதழ் வழங்க மறுக்கப்பட்ட நிலையில் தங்களது குழந்தைகளோடு பள்ளியை புறக்கணித்து தொடர் போராட்டம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. சில்வர் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தால் சம்பந்தப்பட்ட கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின்படி உணவுகளை சில்வர் பேப்பர், பிளாஸ்டிக் கவரில் பார்சல் செய்து தருவது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரியாணி உணவை சில்வர் பேப்பரில் பார்சல் செய்தது போன்ற வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட கடை மீது நடவடிக்கை எடுக்க உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடும் கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு அதற்கான உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியத்தில் உள்ள 7 ஊராட்சிகளில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் திருச்சி எம்பி துரை வைகோ கலந்து கொண்டு நன்றி தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் மத்திய அரசு வழங்குவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி விடுவிப்போம் என மத்திய அரசு மிரட்டுவதாகவும் அவர் சாடினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அஸ்பத்தாமன் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்த வழக்கில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த அஸ்பத்தாமன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனை எதிர்த்து அஸ்பத்தாமனின் தாய் விசாலாட்சி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த நீதிமன்றம் தமிழக உள்துறை செயலாளர் மற்றும் காவல் ஆணையர் 2 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 2 நாள்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட மாநிலங்களில் நாளை மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் மயிலாடுதுறையில் கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் அந்த பகுதிகளில் உள்ள தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் வயல்வெளிகளில் புகுந்த மழைநீரால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். அரசு பணிகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி வரும் 25ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ளார். இந்நிகழ்ச்சி குறித்து ஆய்வு செய்த உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மாணவர்களின் கிராப் சர்வே பணியை அரசியல் கட்சியினர் தவறாக சித்தரிப்பதாக குற்றம் சாட்டினார். பயிர் காப்பீடு செய்ய 30ஆம் தேதி வரை காலக்கெடு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதால் விவசாயிகள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைத்தார். முதலமைச்சரால் திறக்கப்பட்ட காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள ராஜாஜி மார்க்கெட்டில் போதிய வசதி இல்லாததால் புதிய மார்க்கெட் கட்டடம் கட்டித்தர வியாபாரிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதன்படி 7 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய மார்க்கெட்டை முதலமைச்சர் அண்மையில் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். ஆனால் சுவர் கட்டும் பணி, டெண்டர் போன்றவை காரணமாக இன்று வரை இந்த மார்க்கெட்டில் வியாபாரத்தை தொடங்க முடியவில்லை என்று வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர்.
பாலியல் தொந்தரவு விவகாரத்தில் தற்காலிகமாக மூடப்பட்ட உடன்குடி தனியார் பள்ளி ஒரு வாரத்திற்கு பிறகு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் திறக்கப்பட்டது. திருச்செந்தூர் அடுத்த உடன்குடி தனியார் பள்ளி ஆசிரியர் பொன்சிங் என்பவர் விளையாட்டுப் போட்டிக்கு மாணவிகளை தூத்துக்குடி அழைத்துச் சென்று தனியார் விடுதியில் மது கொடுத்து பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதில் பொன்சிங் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதை அடுத்து கடந்த 12ஆம் தேதி தனியார் பள்ளி மூடப்பட்டது. சிவகாசியில் தனியார் கேட்டரிங் கல்லூரி நிர்வாகம் சார்பாக 5000 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக் தயாரிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் விதத்தில் தயாரிக்கப்படும் இந்த கேக்கில் உலர் பழங்கள், பேரிச்சம்பழம், டூட்டி ஃப்ரூட்டி பழங்கள், இஞ்சி, முந்திரி பருப்பு ஆகியவற்றுடன் மதுபான வகை ரகங்களையும் ஊற்றி தயாரிக்கப்பட உள்ளதாகவும் இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அந்நிறுவனத்தினர் தெரிவித்தனர். திருவள்ளூரில் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலைய பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்கு ஏற்கனவே அமைந்துள்ள பேருந்து நிலையம் போதிய இடவசதி இல்லாததால் தமிழக அரசு 33 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணியினை தொடங்கியது. தற்போது 1.5 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இன்னும் முழுவதுமாக பணி முடிவடையாததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நீதிமன்ற நிபந்தனை பூர்த்தி செய்யாத ரவுடி சீர்காழி சத்யாவை கைது செய்து சிறையில் அடைக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போலீசாரால் சுட்டுப்பிடிக்கப்பட்ட ரவுடி சீர்காழி சத்யா குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவர் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக்கூடிய மனுவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு 1 மாதமாகியும் நிபந்தனை பின்பற்றாததால் ரவுடி சீர்காழி சத்யாவை கைது செய்து சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் செயல்பட்டு வரும் தனியார் சிறப்பு மருத்துவமனையில் கடந்த வாரம் பிரசவத்தின் போது தாய் சேய் உயிரிழந்த சம்பவத்தில் மருத்துவமனையின் தரம் குறைக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக மகப்பேறு மரணம் நிகழ்வுகளின் அடிப்படையில் லெவல் 3 லெவல் 2 தரம் குறைத்து மருத்துவத்துறை இணை இயக்குநர் எம் சாந்தி உத்தரவிட்டுள்ளார். மேலும் மகப்பேறு மருத்துவரை கூடுதலாக பணியமர்த்தி பிரசவம் பார்க்க வேண்டுமென மருத்துவமனைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடிகை ரம்யா பாண்டியன் கணவருடன் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதனிடையே சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தனியார் விடுதியிலிருந்து கிளம்பிய நடிகர் சூரியை சந்தித்து ரம்யா பாண்டியன் நலம் விசாரித்தார். அத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சியடைந்தார். புதுச்சேரியில் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை மக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், புதுச்சேரியில் குடிநீர் திட்டங்களுக்காக 500 கோடி ரூபாய் செலவிடப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சபாநாயகர் செல்வம் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர்.